ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் வாங்கிட்டு வந்து பொரியலோ கூட்டம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அந்த தோலை வேஸ்ட்டாக கீழே போட்டுறாதீங்க. அதை வச்சு சட்னி செஞ்சாங்க, வேறலாம் இருந்துச்சு. அந்த தோலை மட்டும் சீவி நல்லா அலசி எடுத்து வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், தேவையான பீக்கங்காய் தோல், இந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பீக்கங்காய் தோல், காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு சின்ன சைஸு தக்காளி, சின்ன சைஸு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துங்க. அவங்களெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக அரைக்க போகிற நேரத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பச்சையாக போட்டு அரைச்சிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு, சின்ன சைஸு புளி நல்லா ஆற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா மைய விழுதாக அரைச்சிட்டு வந்து தோசையை மொறுன்னு சுட்டு வச்சு பாப்பாக்களுக்கு கொடுத்தேன் பாருங்கள். இது நான் சொன்னதுக்கப்புறம் தான் அது பீக்கங்காய் தோலில் செஞ்ச சட்னினே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் தக்காளி சட்னின்னு நினச்சி சாப்பிட்டாங்களாம். ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோலை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதையும் ஒரு சட்னி அரைச்சி கொடுத்தேன் பார்த்தீங்களா சுபா. அது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வேஸ்ட்டு பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.